மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நிதிஷ்குமார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக ஆதரவு கடிதத்துடன் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இன்று மாலை பதவியேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே பதவியேற்கிறாரா? இன்று காலை நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் இல்லத்துக்கு சென்றார்கள். அங்கே ஏற்கனவே குழுமியிருந்த ஐக்கிய ஜனதா தளம் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து முதலமைச்சரை சந்தித்தார்கள். நிதிஷ்குமாருக்கு ஆதரவு என தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கையெழுத்திட்ட கடிதம் தயாராகிவிட்டது. தற்போது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நிதிஷ்குமார் ஆளுநர் இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே ஆளுநர் இல்லத்துக்குள் நுழைந்து விட்டார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் இருக்கிறார்கள். ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார் நிதிஷ்குமார். ஏற்கனவே நாம் பார்த்தபடி பாரதிய ஜனதா கட்சிக்கு 78 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவு மீண்டும் ஒருமுறை நிதிஷ்குமார் வசம் உள்ளது. இதை தவிர ஜிதன் மாஜியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். நிதிஷ்குமாருடன் ஜிதன் மாஜிக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க இருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒருமுறை கூட்டணியை மாற்றி அமைத்து பெரும்பான்மையுடன் நிதிஷ்குமார் பதவியேற்பதற்கான அனைத்து சூழல்களும் ஏற்பட்டுவிட்டன. இன்று ஆளுநரிடம் நேரம் பெற்று இன்று மாலையிலே அவர் மீண்டும் பதவியேற்பார் என சொல்லப்படுகிறது. விக்னேஷ், இப்போ ஆளுநரிடம் அவர் உரிமை கோருவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். இப்போ இந்த சந்திப்புக்கு அடுத்தது என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும்? அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள்? அது போன்ற கடிதத்தையும் ஆளுநரிடம் அவர் அளிப்பாரா? ராஜ்பவனிலே ஆளுநரிடம் கடிதத்தை அளித்த பிறகு ஆளுநர் அந்த கடிதத்தின் அடிப்படையில் நிதிஷ்குமாரை மீண்டும் ஆட்சி அமைக்க அழைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நேரத்தை ராஜ்பவன் தான் முடிவு செய்ய வேண்டும். விழாவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து அதற்கேற்ற வகையிலே இன்று மாலையிலே நேரம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 அல்லது 5 மணிக்குள் இந்த நடவடிக்கை இருக்கும் என கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 2 துணை முதல்வர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் நிதிஷ்குமாருடன் சேர்ந்து பதவியேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்று முதலமைச்சர் பதவியேற்பது என்பது உறுதி. அவருடன் எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்பது இப்போதைய சூழ்நிலைப்படி முடிவு செய்யப்படும். பின்னர் தேவைப்படும் போது அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் பாஜகவை சேர்ந்த பலருக்கும் அமைச்சர் ஆவதற்கு தங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று ஆசை இருக்கிறது. ஆகவே அவர்கள் கட்சி தலைமைக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கட்சி தலைமை தேர்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோருக்கு முக்கிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ், ஆகவே இன்று மாலை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டாகிவிட்டது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி. காலையில் ராஜினாமா செய்துவிட்டு மாலையில் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான உரிமை கோருவதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு நிதிஷ்குமார் சென்றிருக்கிறார். இன்று மாலை அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. காலையில் ராஜினாமா செய்துவிட்டு மாலையில் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதற்காக உரிமை கோருவதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு நிதிஷ்குமார் சென்றிருக்கிறார்.